பாருங்கள், பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தோம். பீக்கங்காயோட தோல் வந்து க்ளீனாக எந்த சேதமும் இல்லாமல் வாடி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் பீக்கங்காயை தோலோடு அப்படியே கழுவிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேலே உள்ள தோலை மட்டும் சீவி தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்குன்ட்டு. இதை வச்சு ஒரு சட்னி பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து சாதத்துக்கு தான் இந்த சட்னி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எதுவுமே தேவையில்லை. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, மிளகா, கருவேப்பிலை போட்டு இதையும் போட்டு வறுத்து புளி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் லஞ்சுக்கு உங்களுக்கு சட்னி குயிக்காக ரெடி ஆகிடும். பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்படி க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 in 1 பீக்கங்காயை வச்சும் நீங்கள் ஏதாவது ஒரு கறி பண்ணிக்கலாம். பொரியலோ கறியோ இல்லை குழம்போ ஏதாவது பண்ணிக்கலாம். புறனை வச்சும் ஒரு சட்னி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் லஞ்சுக்கு நீங்கள் வரி பண்ணவே வேண்டியதில்லை.